ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 18/5/2024 பாபா சொல்கிறாரு, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் நினைவு யாத்திரையிலே இருந்தீங்கன்னா உங்களுடைய பாவங்கள் எல்லாம் அழிஞ்சிடும். ஏன்னா நினைவுன்றது கத்தி முனை மாதிரி. அதனால் உங்களை நீங்களே ஏமாற்றிக்காதீங்க. நான் நினைவில் தான் இருக்கிறேன்னு உங்களை நீங்களே ஏமாற்றிக்காதீங்க. ஏன்னா அந்த நினைவுன்ற வால் ஷார்ப்பாக இருந்தால் தான் அது போய் வாளால் வெட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பிறரை நாம் பாபாவுக்கு பலியாக்க முடியும். உங்களுடைய நடத்தையை சீர்திருத்திக்கிறதுக்காக பாபா குழந்தைங்களுக்கு காட்டுற வழி என்ன? ஸோ அதுக்கு பாபா சொல்கிறாரு, குழந்தைகளே, சார்ட்டு நேர்மையாக வைங்க. முதல்ல அதாவது சார்ட்டு எவ்வளோ நேரம் நினைவு பண்ணேன்னு கரெக்டாக வைக்கிறது ஒன்று, இன்னொன்று சார்ட்டு வைக்கிறதே ஒரு நேர்மை தான். ஏன்னா பெரும்பாலும் சார்ட்டு 2-3 நாள் வச்சுட்டு விட்டுருவாங்க. சார்ட்டு வைக்கிறதன் மூலமாக மட்டும்தான் உங்களுடைய நடத்தை மாறும். என்னடா மறுபடியும் தப்பு பண்ணுறோமே அப்படின்ட்டு மனசாச்சு உறுத்தும். ஸோ அதனால் பாபா சொல்கிறாரு, முழு நாளும் என்னுடைய நடத்தை எப்படி இருக்குது, யாருக்காவது துக்கம் கொடுத்தனா, தேவையில்லாத விஷயத்தை பேசி நேரத்தை வீணாக்குனேன்னா, எவ்வளோ நேரம் என்னை ஆத்மான்னு உணர்ந்து பாபாவை நினைவு பண்ணிகிட்டு இருந்தேன், எத்தனை பேரை எனக்கு சமமாக ஆக்கினேன் அப்படின்னு நீங்கள் உங்களையே கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ யார் சார்ட்டை வைக்கிறாங்களோ அவங்களுடைய கேரக்டர் ரிஃபார்ம் ஆகும், அதாவது நடத்தை சீர்திருந்தும். ஏன்னா பாபா சொல்கிற ஒரு விஷயத்தை பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்கு பலன் கிடைக்கும். பண்ணாதவர்கள் பிறகு பச்சாதாபப்படுவாங்க. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைங்க கிட்ட நேரடியாக உட்கார்ந்து பேசிகிட்டு இருக்கிறார். எல்லா குழந்தைங்களும் தன்னுடைய சுயதர்மத்தில், அதாவது அமைதியில் ஸ்திரமாக இருந்து பாபாவை நினைவு செஞ்சிட்ருக்கிறாங்கன்னெலாம் சொல்ல முடியாது. அவங்களுடைய புத்தி எங்கெங்கேயோ இழுக்கப்பட்டுட்டு இருக்குது, அது உங்களுக்கே தெரியும் அப்படின்னு பாபா சொல்கிறார். இங்கே முக்கியமான விஷயமே சதோப்பிரதானமாகிறது தான். நினைவு யாத்திரை இல்லாமல் ஒருத்தர் சதோப்பிரதானமாக ஆக வாய்ப்பே கிடையாது. பாபா உங்களை பிடிச்சி இழுக்கலாம் யோகத்தில் இருக்கும்பொழுது, இருந்தாலும் வரிசை கிரமமாக தான் ஈர்க்கப்படுறீங்க. ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு நினைவில் இருக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் அவருடைய ஈர்ப்பும் இருக்கும். பாபா நினைவில் உட்கார்ந்தீங்கன்னா அமைதியாக உலகத்தையே மறந்துடுறீங்க. ஆனால் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, மற்ற நேரம் இருக்குது முழு நாளும், அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதுதான் இங்கே முக்கியமான விஷயமே. ஸோ பாபா சொல்கிறார், அமிர்த வேலை பண்ணுறதெல்லாம் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் தான் பண்ணுறீங்க. ஸோ அதன் மூலமாக ஆத்மா ஓரளவு தூய்மையாகலாம், ஆயுள் ஓரளவுக்கு அதிகரிக்கலாம். ஆனால் 24 மணி நேரத்தில் வெறும் 1/2 மணி நேரம் தான் அது. மீதி முழு நேரமும் நீங்கள் எந்த அளவுக்கு பாபா நினைவில் இருக்கிறீங்க, எந்த அளவுக்கு ஸ்வதர்ஷ்ண சக்கரத்தை சுற்றிட்டு இருக்கிறீங்க. ஸோ இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் தான் உங்களை கேட்கணும். பாபாவுக்கு எல்லாம் தெரியாது. ஏன்னா நிறைய பேர் என்ன நினச்சிக்காங்க, பாபா உனக்கு தெரியாதா? பாபா சொல்கிறார், எனக்கு தெரியாது, உன் மனசில் இருக்கிறது எனக்கு தெரியாது, நீ தான் கேட்கணும் நாள் முழுவதும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு. அதேமாதிரி சார்ட்டு நீ எழுது, பாபாவுக்காக எழுது, அப்போ நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு பாபா சொல்கிறார். பாபா சொல்கிறாரு, சில குழந்தைங்க கரெக்டாக சார்ட்டு வைக்கிறாங்க. 1/2 மணி நேரம் நினச்சா 1/2 மணி நேரம் தான் எழுதுகிறாங்க, 1 மணி நேரம்னா 1 மணி நேரம் தான் எழுதுகிறாங்க. ஆனால் ஒரு சிலர் இருக்கிறாங்க பாருங்க, இஷ்டத்துக்கு அடித்து விட்றாங்க, 8 மணி நேரம் நினச்சேன் 10 மணி நேரம் நினச்சேன்ட்டு. அப்போ நீங்கள் நினைக்கலாம், நான் நிரந்தரமாக பாபா நினைவிலே இருக்கிறேன், பாபாவை மட்டும்தான் நினச்சிட்டு இருக்கிறேன்ட்டு. ஆனால் பாபா சொல்கிறார், நிஜமாக சொல்லுங்கள், என் நினைவில் மட்டும்தான் இருந்தீங்களா? ஸோ நீங்கள் முழு அமைதியில் பாபா நினைவில் உட்கார்ந்துருந்தா உண்மையில் உலகத்தையே நீங்கள் மறப்பீங்க.
அதனால் நான் எப்படியும் பாபா நினைவில் தானே இருக்கிறேன் அப்படின்னு சும்மா உங்களை நீங்கள் ஏமாற்றிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா இங்கே பாபாவை நினைக்கிறதே உலகத்தை மறக்கிறதுக்காக தான். தேகத்தின் அனைத்து தர்மத்தையும் நீங்கள் மறக்கணும். ஸோ பாபா நம்ம ஈர்த்து ஒட்டுமொத்த உலகத்தையும் மறக்க வைக்கிறார். பாபா சொல்கிறாரு, உங்களை ஆத்மான்னு உணர்ந்து என் நினைவிலே இருந்தீங்கன்னா நான் உங்களை ஈர்ப்பேன். எல்லா ஆத்மாவும் அந்த ஒரு தந்தையை மட்டும்தான் நினைக்கணும், வேறு யாருடைய நினைவும் வரக்கூடாதுன்றார். ஆனால் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் பாபாவை நினைக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் உண்மையிலே மற்ற எண்ணங்கள்லாம் வந்திருக்கும். அதுக்காக தான் பாபா சார்ட் எழுத சொல்கிறார். அப்போ சார்ட் எழுதும்போது உங்களுக்கு தெரியும், போன 1 மணி நேரம் முழுக்க முழுக்க பாபா நினைவில் தான் நான் இருந்தேன்னா. அந்த 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் சார்ட்டை வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ நமக்கு தெரியும் எவ்வளோ நேரம் பேசணும் அப்படிங்கிறதெல்லாம். அதுக்காக தான் பாபா சொல்கிறாரு, சார்ட்டை செக் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் உண்மையிலே பாபாவை நினைக்கிறீங்களா இல்லையான்னு உங்களுக்கு தெரியுன்றார். ஸோ அது மட்டும் இல்லை, முதல்ல நான் பாபா நினைக்கிறேனா இல்லையான்னு செக் பண்ணணும். அப்படி நினச்சேன்னா நான் எவ்வளவு நினைக்கிறேன் அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ அதுக்கு பாபா கலியுகத்துடைய காதலன் காதலிகளுடைய உதாரணத்தை கொடுக்கிறார். அதே மாதிரி இது ஆன்மீக காதலன் காதலிகள். பாபா ஆன்மீக காதலன், ஆத்மாக்கள் அனைவருடைய பிரியதர்ஷன் அவர். நாம் எல்லோரும் பிரியதர்ஷினிகள், ஆத்மாக்கள் எல்லோரும். இங்கே இருக்கக்கூடிய எல்லா விஷயம் தனித்துவமானது, ஆன்மீகமானது, ஸ்தூலமானது, லௌகீகமானது கிடையாது. ஸோ எப்படி பாபாவை எவ்வளோ நேரம் நினைக்கிறோம் அப்படின்னு செக் பண்ணுறது முக்கியமோ, அதே அளவுக்கு நாம் எந்த அளவுக்கு தெய்வீக குணத்தை தாரணை பண்ணுறதுக்கு நேரத்தை ஒதுக்கணும், எந்த அளவுக்கு சேவை செய்கிறதுக்கு நேரத்தை ஒதுக்கணும் அப்படிங்கிறதையும் செக் பண்ணணும். ஸோ இந்த லைன் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா பாபாவை எவ்வளோ நேரம் நினைக்கிறோம் சார்ட் வைக்கிறது அது ஓகே, எல்லாருக்கும் புரிஞ்சிடும். அது என்ன தெய்வீக குணத்தை தாரணை பண்ணுறதுக்கு நேரத்தை ஒதுக்கிறதா, அது தானாக தானே வரும் அப்படி நாம் நினச்சிக்கோம். கிடையாது. இதுக்கும் நீங்கள் நேரத்தை ஒதுக்கி அடுத்த 1 மணி நேரம் நான் ஒரு மகாலட்சுமியாகவே எல்லோருக்கும் தெரியணும், ஸ்ரீ நாராயணனாகவே தெரியணும் அப்படின்னு நீங்கள் கவனம் கொடுக்கும் பொழுது தான் அந்த குணம் வெளிப்படுத்துவீங்க. என் தொடர்பில் வர்றவங்க ஆசீர்வாதம் கொடுக்குற மாதிரி நான் இனிமையாக பேசணும், என்னுடைய பார்வையில் அந்த பரிசுத்த தன்மை தெரியணும் அப்படின்னு நீங்கள் நேரம் வச்சு நேரத்தை ஒதுக்கி கவனம் கொடுக்கும்பொழுது தான் அது உங்களுக்கு தாரணை ஆகும். ஸோ அதே மாதிரி சேவைக்கும் எவ்வளோ நேரத்தை ஒதுக்குனீங்கன்றார். ஸ்தூல சேவை அது தனியாக எழுதுங்க, இவ்வளோ நேரம் ஒதுக்குனேன். அடுத்தது மனசா சேவை, அதையும் எழுதுங்க. பின்னாடி பாபா அதை பற்றி சொல்லியிருப்பார். வியாபாரிகள்லாம் பார்த்திங்கன்னா எப்போயுமே பேக்கெட்டில் ஒரு டைரி வச்சுருப்பாங்க. இன்னாருக்கு இவ்வளோ கொடுத்துருக்குறேன், இன்னார்கிட்ட இருந்து எனக்கு வரணும், இதெல்லாம் எப்போவுமே பேக்கெட்டில் வச்சுக்கிட்டே தான் அலைவாங்க. அந்த கணக்கு எப்போவுமே இருக்கணும், வச்சுருந்தா தான் அவன் நல்ல வியாபாரி. அவன் இஷ்டத்துக்கு கொடுத்துட்டு வந்தால் வரட்டும் போனால் போட்டோன்னா கடையை மூட்டு போக வேண்டியதான். அதே மாதிரி தான் பாபா சொல்கிறாரு, இங்கே நீ சேவைக்கு, தெய்வீக குணத்துக்கு, பாபாவை நினைவு செய்கிறதுக்கு எல்லாத்துக்கும் கணக்கு வச்சாதான் அந்த 108 உன்னால் வர முடியும். ஏன்னா இது மிகப்பெரிய வியாபாரன்றார். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணுறதோட மற்றவர்களையும் பண்ண வைக்கணும், அதாவது ஞாபகப்படுத்தணும். குறிப்பாக பாபா நினைவு, மற்றதெல்லாம் அவங்க இஷ்டம். ஏன்னா அடிப்படை பாபா நினைவு தான் இல்லையா. ஸோ பாபா நினைவில் இருக்கிறீங்களா பிரதர், பாபா நினைவில் இருக்கிறீங்களா சிஸ்டர் அப்படின்ட்டு நாம் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஆத்மாவில் இருக்கிற துரு நீங்கிறதுக்கு நினைவை விட்டால் வேறு வழியே கிடையாது. இப்போ நீங்கள் ஒருத்தவங்க கோபப்படும் போது கோபப்படாதீங்க பாபா சொல்லியிருக்கிறார் அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் கோபம் வரும். இந்த இவர் தான் பெரிய ஞானி, எங்களுக்கெல்லாம் தெரியாதா அப்படின்னு ஒரு கோபம் வரும். ஆனால் அதுக்கு பதில் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வர்றதுக்கு முன்னாடியே பாபா நினைவில் இருக்கிறீங்களா, டெஸ்ட் பேப்பர் எந்த நேரம் வேணாலும் வரும் இப்படின்னு டெஸ்ட் பேப்பர் வர்றதுக்கு முன்னாடி சொன்னீங்கன்னா அவங்க கேட்பாங்க. வந்ததுக்கப்புறம் சொன்னால் புத்தி ஆல்ரெடி மாயா லாக் பண்ணுறோம், அதுக்கப்புறம் கேட்க மாட்டாங்க, உங்களை அவங்க வெறுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. பாபா சொல்கிறாரு, பக்தி மார்க்கம் மாதிரி உங்களுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்கல. பக்தி மார்க்கத்தில் பார்த்தீங்கன்னா
வரிசையாக ஃபோட்டோ இருக்கும். வெங்கடாஜலபதி, பிள்ளையார், சரஸ்வதி, ஆஞ்சநேயர், வீடு ஃபுல்லாக தீவார்த்தனை காட்டுவாங்க, ஊதுபத்தி காட்டுவாங்க, மந்திரம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. இங்கே இத்தனை பேரை நினைக்கிற வேலையே கிடையாது. ஒரே ஒருத்தரை மட்டும் அன்பாக நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க, அவ்வளவுதான். இங்கே அது மட்டும் கிடையாது, அந்த ஒருத்தரை நினைக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா அவர் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப சின்ன ஒளிப்புள்ளியாக இருக்கிறார், ஆத்மாவை மாதிரியே. ஆனால் அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஞானம் இருக்குது பாருங்க, அது கடல் மாதிரி இருக்குது. ஆனாலும் அவர் சின்ன புள்ளி தான். அந்த சின்ன புள்ளியை நினைக்கிறது கஷ்டமா? ஸோ பாபா ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை கொடுக்குறாரு. லக்ஷ்மி நாராயணனா ஆவீங்களான்னா எல்லாம் கையை தூக்குறீங்க, சூரிய வம்சத்தினராக ஆவீங்களான்னா கையை தூக்குறீங்க. ஆனால் அது சித்தி வீட்டுக்கு போகிற மாதிரி சாதாரண விஷயம் கிடையாது. பெரிய அதிபுத்திசாலியாக நினச்சிக்கிட்டு உங்களை நீங்களே ஏமாற்றிக்காதீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கடின உழைப்பு இருக்குது. அந்த உழைப்பு நினைவு தான், வேறு ஒன்றும் கிடையாது. அந்த நினைவு துண்டுபடாமல் இருக்கணும். அதனால் எவ்வளவு நேரம் நான் ஆத்மானு என்னை உணர்ந்து அப்பாவை நினைவு பண்ணி துருவை நீக்கினேன் அப்படின்றத சதா உங்களுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்கணும். நான் தூய்மை ஆகிட்டு இருக்கிறேன், நான் இன்னும் பாவம் இருக்குதா, இன்னும் பாவம் இருக்குதா அப்படின்னு உங்களை கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நீங்கள் லக்ஷ்மி நாராயணன் ஆக முடியுன்றார். ஸோ அதே மாதிரி எத்தனை பேரை எனக்கு சமமாக ஆக்கியிருக்கிறேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் கேட்கணும். ஸோ இதற்கான சார்ட் கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் வைக்கணும். வச்சிங்கன்னா அதற்கான பரிசு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வைக்கலைன்னா பின்னாடி நீங்கள் தான் பச்சாதாபப்படுவீங்க. ஸோ முழு நாளும் என்னுடைய கேரக்டர் நல்லா இருக்குதா, ரொம்ப அன்பாக தான் பேசுகிறேனா, அமைதியாக தான் பேசுகிறேனா, அல்லது குரலை உயர்த்தி பேசுகிறேனா, என்னுடைய குரலில் ஆவேசம் இருக்கா, அது யாரையாவது துக்கப்படுத்துதா, அல்லது வீண் விஷயத்தை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறேனா, அப்படியெல்லாம் நீங்கள் சார்ட்டு வைக்கும் பொழுது தான் உங்களுடைய கேரக்டர் தெய்வீகமாக மாறும் அப்படின்னு பாபா சொல்கிறார். பாபா நமக்கு வழிகாட்டுறார். என்ன வழிகாட்டுறார்? ஈஸியான வழி சொல்கிறார். எப்படி பாபாவுடைய நினைவு நமக்கு இருக்கணும்னா, எப்படி காதலன் காதலி ஒருவரை ஒருவர் நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க காதலி அவங்க அப்பா அம்மா வீட்டில் இருப்பாங்க, காதலன் இவங்க அப்பா அம்மா வீட்டில் இருப்பான். ஆனால் அவங்கள நினச்ச உடனே முன்னாடி அவங்க வந்துடுவாங்க இல்லையா? அவங்களோடையே பேசிகிட்டு இருப்பான், அப்படியே போதையிலேயே இருப்பான். இன்னும் கேட்டால் சில பெண்களே இந்த மாதிரி இருக்கிறாங்க, அதாவது பெண் தோழிகள் இருக்கிறாங்க இல்லையா? இன்னொரு ஃப்ரெண்டு கூட அப்படியே பேசிக்கிட்டே இருப்பாங்களாம். அதே மாதிரி 2 ஆண் நண்பர்கள் கூட இன்னொருத்தர் கூட பேசிக்கிட்டே இருப்பாங்களாம். அதாவது தனியாகவே இருக்கும்போது அவங்க கூட பேசுகிறதா நினச்சி, எப்படி காதலன் காதலி பேசினா எதிர அவங்களுடைய முகம் இருக்கிற மாதிரியே தெரியும் இல்லையா? அந்த மாதிரி இவங்களும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. சில நண்பர்கள் கூட பிறந்த சகோதரர்களை விட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறத பாபா பார்த்துருக்கிறாராம். சில நண்பர்கள் தங்களுக்குள்ளே எந்த அளவுக்கு அன்பாக இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த அளவுக்கு தன்னுடைய சொந்த சகோதரர்கள் மேலே கூட அன்பு வைக்கிறதில்ல, அவ்வளோ அன்பு வச்சுருக்கிறாங்க. ஸோ அந்த அன்புனால் ஒருத்தரை முன்னேற்றுறதுக்காக தன் உயிரையும் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா? இப்போ ஃப்ரெண்டோடைய லவ்வுக்காக ஃப்ரெண்டு உயிரே கொடுப்பான். ஸோ அந்த மாதிரி ஒரு அன்பு வச்சுருக்கிறாங்க. இன்னும் கேட்டிங்கன்னா, தன் சகோதரனுக்கு எதிராக தன் நண்பனுக்கு ஆதரவாகலாம் நிற்பாங்க. ஸோ அந்த மாதிரி நண்பர்கள், திக் ஃப்ரெண்ட்ஸை பிரம்ம பாபா பார்த்துருக்கிறாராம். ஸோ பாபா எப்போவுமே உங்களை பிடிச்சி, அதாவது எப்போ நீங்கள் பாபாவை நினைத்தாலும் அந்த ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். அந்த மாதிரி அவர் எப்போவுமே தூய்மையாக இருக்கக்கூடிய ஒரு மேக்னெட், காந்தகம் தான். ஆனாலும் அதிகாலையில் அந்த ஈர்ப்பு அதிகமாக இருக்கும். அதனால தான் அதிகாலையில் எழுந்திரிச்சு பாபாவை நினைங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். பாபா எல்லையற்ற தந்தையாக இருந்தால் கூட குழந்தைகளாகிய நாம் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப அன்பானவர்களாக இருக்கிறோம். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டதுனால பாபா உங்களை தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சி இழுக்கிறார்.
பாபா சொல்கிறாரு, இந்த நினைவு யாத்திரை ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன ஆனாலும், நீங்கள் சுற்றினாலும், உட்கார்ந்தாலும், நடந்தாலும், சாப்பிட்டாலும் நினைவு கட்டாகாமல் இருக்கணும். எப்படி ஒரு காதலன் காதலி அந்த போதையிலே இருப்பாங்க, நினைவு கட்டே ஆகாது, அந்த மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி பாபாவுடைய நினைவு இருக்கணும். ஏன்னா உங்கள் பாவம் அழிகிறதுக்கு வேறு வழி இல்லையே இதை விட்டா அப்படின்னு பாபா சொல்கிறார். பாபா சொல்கிறாரு, இந்த நினைவு சூக்ஷ்மமான விஷயம், வெளியில் தெரியாது. நம்ம பட்டையும் கொட்டையும் போட்டுக்கிறது கிடையாது, ஓம் நம சிவாய சொல்கிறது கிடையாது. ஆனால் மனசுக்குள்ளே பாபா நினைவிலேயே மூழ்கி இருப்போம். இதன் மூலம் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கத்தி ஷார்ப்பாகுது பாருங்கள், அந்த மாதிரி நினைவை ஷார்ப்பாக்குறீங்க. எதனால் பாபா கத்தியோடு இதை ஒப்பிடுறாரு அப்படின்னா, அந்த பாவத்தை இந்த நினைவுன்ற கத்தினால தான் வெட்டுறோம். ஸோ அப்போ அந்த கத்தி ஷார்ப்பாக இருக்கணும் இல்லையா, அதனால் நினைவு பலம்தான் அந்த கத்தியோடைய கூர்மை அப்படின்னு பாபா சொல்கிறார். ஆக்சுவலாக கத்தின்னு ஞானத்தை சொல்வார், ஞான வாள், அதில் கூர்மை யோகம், அதாவது பாபாவுடைய நினைவு. ஸோ அதனால் பாபா நான் நினைக்க மறந்துடுறேன் அப்படிலாம் சொல்லாத குழந்தை, இது ரொம்ப சூக்ஷ்மமானது. மனிதர்கள் நெருப்பு மேலே நடக்கிறாங்க, உன்னை நான் நெருப்பு மேலெலாம் நடக்க சொல்லலை, உன் புத்தி யோகத்தை பாபாவோட இணைக்க தான் சொல்கிறேன். இதன் மூலமாக உனக்கு நான் ஆஸ்தியை கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறேன். சும்மா நினைக்கல, ஓசியில் நினைக்கல, சொர்க்கத்தையே உன் பேரில் எழுதி வைக்கிறேன் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ இதில் முக்கியமான விஷயம் பாபா நெருப்பு மேலே நடக்கிறதோட ஒப்பிடுறார். ஏன்னா நெருப்பு மேலே நடக்கிறவங்க சத்தியமாக பாபா நினைவு, அதாவது கடவுள் நினைவு இல்லாமல் நடக்கவே முடியாது இல்லையா. ஏன்னா அப்படி கதை பயங்கரமாக கொதிக்கும், அப்படியே கடவுள் நினைவிலேயே வெளில வரணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த விகார நெருப்பில் நாம் எரிஞ்சிடக்கூடாதுன்னா அதுக்கு ஒரு பாபாவுடைய நினைவு மட்டும் இருக்கணும். ஏன்னா இது அதை விட மோசமான நெருப்பு அப்படிங்கிறத நீங்கள் உணரணும். உணர்ந்தால்தான் அந்த பாபா நினைவு இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ பாருங்கள், எச்சரிக்கை கொடுத்து பாபாவை நினைக்க சொல்கிறார். பிரியதர்ஷினி மாதிரி பாபாவை நினைக்க சொல்கிறார். ஏன்னா அப்படி நீங்கள் நினைக்கலன்னா உங்கள் ஆஸ்தியை இழக்கிறீங்க. உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கிது அப்படி கிடையாது, உங்களுடைய சொர்க்கம், அது நீங்கள் அனுபவித்த சொர்க்கம், அதை நீங்கள் இழந்துடாதீங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ பாபா ஆஸ்தி கொடுக்கறதுக்காக மேலிருந்து இங்கே வந்திருக்கிறார். நான் ஒரு சாதாரண உடலில் இப்போ பிரவேசமாக இருக்கிறேனே தவிர மேலே கிடையாது. மேலேருந்து அப்பா கீழே வந்துட்டாருன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு உயிரோட்டமான வைரம் நம்ம பாபா பிரம்மா பாபான்ற டப்பாக்குள்ளே இருக்கிறார். ஸோ பாபா சொல்கிறாரு, நான் பாபா கூடவே உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சந்தோஷமாயிடாதீங்க. பாபாவுக்கு தெரியும் பாபா உங்களை பிடிச்சி இழுக்கிறாரு. ஆனால் அது எவ்வளோ நேரத்துக்கு? ஒரு அரை மணி நேரம், 3/4 மணி நேரம், அவ்வளோதானே அமிர்த வேலை பண்ணுறீங்க. மற்ற நாள் ஃபுல்லாக நீங்கள் வீணாக்குறீங்கன்னா அதில் என்ன நன்மை? சேர்த்ததை ஃபுல்லாக அன்றைக்கே நீங்கள் அழிச்சிடுவீங்க. ஸோ அதனால தான் பாபா சொல்கிறாரு, சார்ட்டு வச்சு எனக்கு சேமிப்பாகுதா நஷ்டமாகுதா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டே இருங்கன்றார். ஸோ பாபா ஆக்சுவலாக எச்சரிக்கை கொடுக்குறார். கண்டிப்பாக சார்ட்டு வைக்கிறத பற்றி கவலை உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும். அட நான் தான் நல்ல சொற்பொழிவு ஆட்டுறேனே, அதனால் நான் ஒன்றும் சார்ட் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிலாம் நினைக்காதீங்க. இது மிகப்பெரிய தப்பு. மகாரதிகளாக இருந்தால் கூட நீங்கள் சார்ட்டு வைக்கணும். ஆனால் உண்மையிலே மகாரதிகள்லாம் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால் நீங்களே உங்களை மகாரதின்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு சார்ட் வைக்காமல் இருக்காதீங்க. மகாரதியாக இருந்தாலும் சார்ட் வைக்கணுன்றார். ஆனால் நிறைய மனிதர்கள் பிறருடைய பேரு ரூபத்தில் மாட்டி எவ்வளவோ நேரத்தை வீணாக்குறாங்கன்றார். எவ்வளோ பெரிய இலக்கு, நாராயணன் ஆகணும், அது ஒரு இமயமலை மாதிரி உச்சிக்கு போகணும். ஆனால் இங்கே உட்காந்துட்டு கீழே இருக்கக்கூடிய கவர்ச்சியிலெல்லாம் உங்கள் புத்தியை சிக்க வச்சு நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கிறீங்களே. ஏன் பாபா இதெல்லாம் சொல்கிறாரு? நாளைக்கு பாபா இதெல்லாம் என்கிட்ட சொல்லலையே
அப்படின்னு நீங்கள் பாபாவை கேட்கக்கூடாதுன்றதுக்காக தான் நேரத்தை வீணாக்காதீங்க, போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம் இருக்குது, நேரம் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு பாபா எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அதுக்கு தான் மெயினாக சார்ட் வைக்க சொல்கிறார். இங்கே முக்கியமான விஷயமே பாபாவுடைய நினைவும் உலக சக்கரத்துடைய ஞானமும் தான். குழந்தைகளாகிய உங்களை தவிர வேறு யாருக்கும் இந்த 84 பிறவிகள் கொண்ட காலச்சக்கரம் பற்றி தெரியவே தெரியாது. ஸோ இது எல்லாத்தையும் தெரிஞ்சதுனால தான் இது கடைசி ஜென்மம், அனைத்தையும் இழந்திருக்கிறோம், இதன் மீது நம்ம பற்று வைக்கலனா தான் இழந்த அத்தனையும் அடைவோம் அப்படின்ற ரகசியம் தெரிஞ்சு இந்த கலியுகத்தில் உள்ள எல்லாத்தின் மீதும் எல்லையற்ற வைராக்கியம் நாம் வைக்கிறோம். ஏன்னா இந்த மரண உலகத்தில் இனி நாம் இருக்க போகிறது கிடையாது. ஸோ கண்டிப்பாக நாம் இந்த மரண உலகத்தை விட்டு போகணும். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தெய்வீக குணத்தை நீங்கள் நிரப்பிக்கணும். ஏன்னா நீங்கள் வெற்றி மணி மாலையில் மணியாக கோர்க்கப்படணும், ராஜ்யத்திலும் வரணும், பிறகு பூஜிக்கவும் படணும். ஸோ இவ்வளவு லட்சியம் நமக்கு இருக்குது. அதுக்கு உங்களை நீங்கள் தகுதிப்படுத்திட்டு தான் இந்த உடலை விடணும். நிறைய தேவதைகளுக்கு பக்தி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த தேவதைகளுக்கு வெவ்வேறு பேரை கொடுக்குறாங்க. அதே மாதிரி சந்திகா தேவிக்கும் விழா கொண்டாடுறாங்க. ஸோ சந்திகா அப்படிங்கிறது பிணத்தை எரிக்கிறவங்களுடைய பேர். அப்போ யார் சார்ட்டு வைக்கலையோ அவங்க தன்னுடைய நடத்தையை சீர்திருத்திக்க மாட்டாங்க. அதனால் அவங்கள தான் சண்டிகான்னு சொல்கிறாங்க. அதாவது பாபா சொல்கிற எதையும் கேட்குறதையும் கிடையாது, எதையும் ஏற்றுக்கிறதையும் கிடையாது, கடைப்பிடிக்கிறதையும் கிடையாது. ஸோ அப்போ நம்ம இதெல்லாம் கடைப்பிடிக்கலைன்னா, அதாவது நான் நாராயணன் ஆகணுன்ற ஆசை ஒரு பக்கம் இருக்கணும், அதே நேரத்தில் நம்ம பிரஜை ஆயிடக்கூடாது, அதுலேயும் சண்டிகா ஆயிடக்கூடாது அப்படிங்கிற பயத்தினாலையாவது நம்ம முயற்சி பண்ணணும். ஸோ அதுக்காக தான் ஒரு பக்கம் நாராயணனுடைய ஆசையும் மூட்டுவார், இன்னொரு பக்கம் சந்திகாவை ஆயிடுவேன், பணத்தை சுமக்கிறவ, அது பேர் ஏதோ ஒன்று வரும் தமிழில், நல்ல பேர் வரும், வெட்டியான், வெட்டியான் ஆகிடுவேன் அப்படின்னு பயமுறுத்துறாரு. ஐயோ வெட்டியான் ஆகிடக்கூடாது நானுன்ற அந்த பயத்திலேயாவது நீங்கள் நல்லா முயற்சி பண்ணணும். சாட்டு வைக்கலைன்னா வெட்டியான், அப்படி புரிஞ்சுக்கோங்க. பாபா சொல்கிறாரு இங்கே எல்லையற்ற விஷயங்களை பற்றி சொல்கிறார். நீங்கள் முயற்சி பண்ணலை அப்படின்னா பாபா என்ன சொல்லுவார், அப்பா சொல்கிறத கூட கேட்க மாட்டீங்கன்னு. அப்போ கண்டிப்பாக உங்கள் பதவி குறைஞ்சிடும். அதனால தான் உங்கள் பதவி குறையக்கூடாதுன்ற நல்ல எண்ணத்தில் தான் பாபா சொல்கிறார், உங்களை நீங்களே கவனிச்சிட்டு இருங்க, ஒரு கண் உங்கள் மேலே எப்போவுமே இருக்கட்டும். பாபா அதிகாலையில் நினைவு யாத்திரையில் இருக்கிறதுக்கான முயற்சி பண்ண வைக்கிறார். ஏன்னா மிக உயர்ந்த இலக்கு இது. ஏன்னா நம்ம அடைய வேண்டிய இலக்கு ரொம்ப உயரமான இலக்கு. மற்றபடி ஞானம்லாம் சாதாரண பாடம்தான். 84 பிறவி சக்கரத்தை ஞாபகம் வச்சுக்கிறது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. அப்போ முக்கியமான விஷயம், கஷ்டமான விஷயம் நினைவு யாத்திரை தான். இதில் தான் நிறைய பேர் ஃபெயில் ஆகிடுறாங்க. இதில் தான் யுத்தம் நடக்குது. நீங்கள் பாபாவை நினைக்க உட்காருவீங்க, மாயா அப்படியே உங்களுடைய புத்தி வேறு எங்கெங்கேயோ உலகத்தையே சுற்றிட்டு வர வச்சிடும். நினைவில் உட்காருறீங்க, மாயா உங்களை விழ வச்சுக்கிட்டே இருப்பாள். ஸோ ஆனால் ஞானத்தில் அந்த மாதிரி யுத்தம் கிடையாது. 84 சக்கரத்தை தெரிஞ்சுக்கிறது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. ஞானத்தில் ஞானம் யோகம் இது ரெண்டுமே தூய்மைக்கான வருமானத்துக்கான ஆதாரம். ஸோ பாபா சூப்பராக சொல்கிறாரு, எனக்கு ஞானத்தை கொடுங்க, பாடம் நடத்துங்கன்னு என்னை கூப்பிடல, என்னை தூய்மை ஆக்குங்கன்னு தான் கூப்பிட்டீங்க. ஸோ இங்கே முக்கியமான விஷயம் தூய்மை ஆகிறது தான். அதனால் தூய்மை ஆகிறதுக்கு நினைவு தான் முக்கியம். எதை நினைவு வச்சுக்கணும்? அந்த ஞானத்தை
சதா மைண்டுக்குள்ளே ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும் இல்லையா. வெறும் பாபாவை நினைக்கிறது மட்டும் நினைவு கிடையாது இல்லையா. பாபா நினைவோட பாபா கொடுத்த முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் அதுக்காக தான் சோமான ப்ராக்டிஸு. அதை ஒரு சோமானமாக்கி சர்வசக்திவான். ஆனால் அது சர்வசக்திவான்னா என்னது, அதை விஸ்தாரப்படுத்தி பார்க்கணும். என்னென்ன சக்தியில் இருக்கிறேன், எந்த சக்தியின் சொரூபமாக இருக்கிறேன். ஸோ அந்த ஒவ்வொரு பாயிண்ட்டும் உங்கள் மைண்டில் எப்போவுமே ஓடிக்கிட்டு இருந்தால்தான் அந்த டெஸ்ட் பேப்பர் வரும்போது டக்குன்னு அந்த சக்தி சொரூபமாகிடுவீங்க, டெஸ்ட் பேப்பரை ஈஸியாக பாஸ் ஆகிடுவீங்க. ஸோ அதனால தான் எல்லா பாயிண்ட்டும் உங்களுடைய மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கணுன்றார். நீங்கள் அப்போ தான் உங்களை ஒரு முழுமையான ராஜயோகி அப்படின்னு சொல்ல முடியும். மற்றபடி இந்த ஞானமெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இந்த ஞானத்தை யுக்தியாகவும் புரிய வைக்கணும், அதே நேரத்தில் ரொம்ப ரொம்ப இனிமையான வார்த்தைகளாலேயும் புரிய வைக்கணும். அது ரொம்ப முக்கியம் இல்லையா. கல்யாணத்தில் சூப்பர் சூப்பர் சாப்பாடு, ஆனால் மூஞ்சில் அடித்தா மாதிரி சாப்பாடு எடுத்து வச்சான்னா அவனுக்காவது சாப்பிடணுன்னு தோணுமா? அப்படி இருக்கும்போது இருக்கிறதுலே மிக இனிமையான சாப்பாடு இந்த ஞானம். அப்போ அதை நம்ம எந்த அளவுக்கு இனிமையான வார்த்தைகள்னால முகத்தோட சிரித்த முகத்தோட இந்த ஞானத்தை அவங்களுக்கு பரிமாறணும். உங்களுடைய கர்மத்தின் அனுசாரமாகத்தான் இப்போ இந்த ஞானம் கூட கிடைக்கிது. ஏன்னா ஆரம்பத்திலிருந்தே பக்தியை நீங்கள் தானே செஞ்சீங்க, அதுவும் நல்ல கர்மா தான். அதன் விளைவாக தான் உங்களுக்கு இந்த ஞானம் கிடைக்கிது. ஸோ நீங்கள் நல்ல பக்தி பண்ணதுனால தான் பாபா உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரிய வைக்கிறார். ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு பக்தி செஞ்சுருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பாபா திருப்தி அடைகிறார். அதனால தான் உங்களால் இந்த ஞானத்தையும் சீக்கிரமாக எடுக்கவும் முடியுதுன்றார். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ பக்தியின் பலனாக தற்காலிக பலனாக சாட்சாத்காரம் கிடைத்தாலும் நிரந்தர பலன் இந்த ஞானம்தான். ஸோ அதிகமாக பக்தி செய்தவர்களுக்குத்தான் இந்த ஞானம் உடனடியாக கிடைக்கிது, உடனடியாக எடுக்கிறாங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். நல்ல மகாரதி குழந்தைகள் இந்த மாதிரி கருத்துக்கள் எல்லாம் தன்னுடைய புத்தியில் வச்சுருப்பாங்க. நீங்கள் பாபா சொல்கிற எல்லா கருத்துக்களையும் எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதில் ரொம்ப நல்ல கருத்துக்களை பிரித்து எடுக்கலாம். பிறகு ஒரு சொற்பொழிவு ஆற்றுவதற்கு முன்பு எந்தெந்த பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு உங்களால் பிரிக்க முடியும். ஆனால் அந்த மாதிரி யாருமே முயற்சி பண்ண மாட்டீங்க, நோட்ஸே எடுக்க மாட்டீங்க, அதிலிருந்து தனியாக நல்ல நல்ல பாயிண்ட்டை பிரித்து எடுக்க மாட்டீங்க. பாபா எப்போவுமே சொல்கிறது என்னென்னா, ஒரு சொற்பொழிவாற்றுவதற்கு முன்பு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எழுதி செக் பண்ணணும்னு பாபா அடிக்கடி சொல்கிறார். ஆனால் யாருமே இந்த முயற்சி பண்ண மாட்டீங்க. எல்லாராலையும் எல்லா பாயிண்ட்டையும் யாராலையுமே ஞாபகம் வச்சுக்க முடியாது. அதனால் தயவுசெய்து எழுதி அதிலிருந்து முக்கியமான பாயிண்ட்டை எடுத்து தான் நீங்கள் பேசுகிறதுக்கு முன்னாடி அதிலிருந்து பாயிண்ட் எடுக்கும்போது சூப்பராக இருக்கும். நீங்கள் எனக்கு எல்லாம் தெரியும்னு போனீங்கன்னா நீங்கள் என்னென்னமோ பேசிகிட்டு இருப்பீங்க. சொல்ல வந்ததை ஒரு 2 நிமிஷத்தில் சொல்ல வேண்டியதை 2 மணி நேரம் சொல்லின்னு இருப்பீங்க. 2 மணி நேரம் சொன்னால் புரியுமா யாருக்காவது? அதேமாதிரி பாரிஸ்டர்கள் கூட தங்களுடைய டைரியில் முக்கியமான பாயிண்ட் எழுதி வச்சுக்குவாங்க. அவங்களை விட இது உங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்றார். ஸோ பாபா ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறாரு, ஒரு டாபிக் சொல்கிறாரு அப்படின்னா டக்குன்னு அதை எழுதி வைக்கணும். புதுசாக ஒரு டாபிக் வெளிப்படுது முரளினா டக்குன்னு எழுதி வைக்கணும். பிறகு அதை படிச்சுட்டு அதில் என்னென்ன கரெக்ஷன் சேர்க்கணும் அதை சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு கூட நீங்கள் முயற்சி பண்ணலைன்னா உங்களால் எகிரி குதித்து முன்னாடி போக முடியாது. உங்களுடைய புத்தி வெளியில் சுற்றிக்கிட்டே இருக்கும். ஒரு சிலர் மட்டும்தான் ரொம்ப ஈஸியாக முன்னோக்கி போயிட்டு இருக்கிறீங்க. ஸோ இது சேவைக்கு மட்டும் இல்லை, சுய புருஷார்த்தத்துக்குமே இந்த பாயிண்ட்ஸ் தான் உதவி செய்யும் இல்லையா. முக்கியமான பாயிண்ட்ஸை நீங்கள் அடிக்கடி எடுத்து பார்க்கணும். அம்மா இந்த ப்ராக்டிஸ் தான் பண்ணாங்களே, 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தன்னுடைய டைரி எடுத்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க.
ஸோ முக்கியமான பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி தான் அவங்க தாரணை பண்ணுறாங்க. அப்படி பண்ணலைன்னா என்ன ஆகும்? உங்களுடைய புத்தி நாலா பக்கமும் சுற்றிக்கிட்டே இருக்கும். அதான் பாபா சொல்கிறார், இந்த மாதிரி முயற்சி பண்ணிங்கன்னா உங்கள் புத்தியில் சேவையை தவிர வேறு எதுவுமே இருக்காதுன்றார். ஸோ அப்படி சேவையும் நினைவும் இரட்டை போட்டுன்றார் இல்லையா? சேவை இப்படி விதவிதமாக சேவை பண்ணணும் அதெல்லாம் தோணும். அதுக்கான பாயிண்ட்ஸை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கிறது யோகா. ஸோ நீங்கள் வெற்றி மாலையில் மணியாக கோர்க்கப்படணும் அப்படின்னா இந்த முயற்சியெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு பாபா கட்டளை கொடுக்கிறார். ஸோ அது உங்களுடைய இதயத்தை தொடுது. ஸோ பாபா சொல்கிறதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா அது உங்களுக்கே தெரியும், நான் நினைவிலே இல்லை அப்படின்ட்டு. பாபா சொல்கிறார், நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலும் வேலைக்கு போனாலும் பாபா சொல்கிற விஷயமெல்லாம் உங்களுக்கு மைண்டில் வர வர எழுதிக்கிறதுக்கான டைரி உங்கள் பேக்கெட்டில் எப்போவுமே இருக்கணும். அதிலும் அதிகமாக இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுத வேண்டியது நீங்கள் தான், பேரிஸ்டரோ டாக்டரோ கிடையாது. இதில் நீங்கள் அலட்சியமாக இருந்தீங்க, நீங்கள் ரொம்ப புத்திசாலின்னு நினச்சிங்கன்னா மாயா மட்டும் எப்படி, அது உங்களை விட மிகப்பெரிய புத்திசாலி. உங்களை தொடர்ந்து குத்தி குத்தி விழ வச்சிக்கிட்டே இருக்கும். லக்ஷ்மி நாராயணன் ஆகிறது என்ன சித்தி வீட்டுக்கு போகிற மாதிரி விஷயம் நினச்சிங்களா? ஒரு பெரிய ராஜ்யம் உருவாகுது. அந்த கோடியில் மிகச்சிலர் தான் வெளிப்படுவாங்க. ஸோ பிரம்மா பாபாவே அதிகாலையில் 2 மணிக்கு எழுந்திரிச்சு சில விஷயங்களை ஞான சிந்தனை பண்ணி எழுதுவாராம். எழுதிட்டு அப்படியே விட்டுற மாட்டார், அதை பிறகு படிப்பாராம். ஏன்னா சில பாயிண்ட்டை அவர் மறந்துடுறார். அப்போ உட்காந்து அவர் எடுத்த நோட்ஸை பார்த்து உங்களுக்கு புரிய வைப்பார். ஸோ உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த நோட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வருவார். அப்போ தான் நாம் நினைவு யாத்திரையிலேருந்து எந்த அளவுக்கு தூரத்தில் இருக்கிறோம், கர்மாதித்த நிலையிலேருந்து இன்னும் எவ்வளோ தூரத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். பாபா சொல்கிற தேவையில்லாமல் யாரையும் புகழாதீங்க, ஏன்னா இங்கே ரொம்ப முயற்சி பண்ண வேண்டியது இருக்குது இல்லை. அப்போ பாருங்களேன், புகழ்கிறதே ஒரு விதத்தில் அவங்களுக்கு ஒரு விதமான மாயை கொடுக்கும், நம்ம நல்லா முயற்சி பண்ணுறோம் போல இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கு தான் பாபா சொல்கிறார், தேவையில்லாமல் யாரையும் புகழாதீங்க, எல்லா புகழும் ஒருவனுக்கேன்றாங்க இல்லையா? கர்மச்சுமையும் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோ பாபாவை நினைச்சாலும் அது பத்தாது தான். இன்னும் நினைக்கணும், நினச்சிக்கிட்டே இருக்கணும். ஸோ முரளி கூட சிவபாபா சொல்கிறாருன்னு தான் நினைக்கணுமே தவிர பிரம்மா பாபா சொல்கிறாருன்னே நினைக்கக்கூடாது. அதனால தான் பாபா சொல்கிறார், எப்போவுமே சிவபாபா உங்களுக்கு புரிய வைக்கிறாருன்னு புரிஞ்சுக்கோங்க. எப்போவாச்சும் இடையிடையில் பிரம்மா பாபா பேசுவாரே தவிர முக்கியமான பெரும்பான்மையான முரளி சிவபாபா தான் எடுப்பார், ரொம்ப துல்லியமாக புரிய வைக்கிறார். மற்றபடி பிரம்மா பாபா அந்தளவுக்கு துல்லியமாக சிவபாபா அளவுக்கு புரிய வைக்க முடியாது. ஏன்னா நாள் முழுவதும் அவருக்கு நிறைய எண்ணங்கள் வரும். யஜ்யத்தை பார்த்துக்கணும், நிறைய குழந்தைங்க மேலே அந்த பொறுப்பெல்லாம் இருக்குது இல்லையா? சில குழந்தைங்க மற்றவர்களுடைய பேரு ரூபத்தில் சிக்கிக்கிட்டு தவறான காரியங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ பாபாவுக்கு நிறைய குழந்தைகளை பற்றிய கவலை இருக்குது. குழந்தைங்களுக்காக நிறைய பில்டிங் கட்டுறாங்க, குழந்தைங்களுக்கு வசதி செஞ்சு கொடுக்குறாரு. இது எல்லாமே நாடகத்தில் பதிவாகி இருக்குது. பாபாவுடைய ட்ராமாவும் இது தான், பிரம்மா பாபாவுடைய ட்ராமாவும் இது தான், உங்களுடைய ட்ராமாவும் இது தான். ட்ராமாவில் இல்லாத எதுவுமே நடக்காது. ட்ராமா தான் வினாடிக்கு வினாடி நடந்துட்டு இருக்குதுன்ற விஷயம் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா எந்த காரணத்தை கொண்டும் உங்கள் மனம் ஆட்டங்காணாது, ஆடாமல் அசையாமல் ஒரே ஸ்திரமாக இருப்பீங்க. கண்டிப்பாக நிறைய புயல்கள் வரும், ஆனால் சில குழந்தைங்க உண்மையை சொல்கிறதே கிடையாது. அவ்வளோ மோசமான கனவுகள்லாம் வருது, மாயை வருது கனவில். யாருக்கு இதுக்கு முன்னாடி மோசமான கனவுகள்லாம் வந்ததே இல்லையோ அவங்களுக்கெல்லாம் கூட அந்த மாதிரி கனவுகள் வர ஆரம்பிக்குது.
நாம் ஆஸ்தி அடையணுன்னா நினைவு செய்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணணும் அப்படின்னு பாபா புரிஞ்சிக்கிறார். குழந்தைங்க முயற்சி பண்ணணுன்ட்டு. ஆனால் குழந்தைங்க முயற்சி செஞ்சு செஞ்சு சோர்ந்து போயிடுறாங்க. இது மிக உயர்ந்த இலக்கு. 21 ஜென்மத்திற்கு உலகத்துக்கே எஜமானராக்குறாருன்னா அதற்கேற்ப நம்ம முயற்சியும் பண்ணணும் தானே. என்ன பெரிய முயற்சி? அன்பான அப்பாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். என்னுடைய அன்பான அப்பா உலகத்துக்கே என்னை எஜமானர் ஆக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற நினைவு திரும்ப திரும்ப உங்கள் மனசில் வந்துக்கிட்டே இருக்கணும். எப்படி இருந்த என்ன பாபா எப்படி ஆக்கியிருக்கிறார் அப்படின்னு மனசுக்குள்ளே திரும்ப திரும்ப நினைக்கிறது தான் யோகா. ஸோ உலகத்துக்கே நம்ம எஜமானர் ஆக்குறார் அப்படின்னா அப்படிப்பட்ட தந்தை எவ்வளவு அன்பானவராக இருப்பார், அவர் எவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்கிறார் இல்லையா. கலியுகத்தை அப்படியே சொர்க்கமாக்குறார். கலியுகத்தை அழுக்கான மனிதனை பரிசுத்தமான தேவதையாக்குறார். இந்த உலகத்தின் ஞானத்தை நமக்கு கொடுக்கிறார். அதனால் அப்படிப்பட்ட தந்தையை, ஒரு குப்பை மாதிரி இருந்த என்னை தூக்கி கோபுரத்தில் வச்சு அந்த தந்தையுடைய மகிமையை உள்ளுக்குள்ளே பாபா பாபா பாபான்னு பாடிக்கிட்டே இருக்கணுன்றார். அந்த நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். எப்படி இருந்த என்ன எப்படி ஆக்கியிருக்கிற பாபா, ஆஹா பாபா ஆஹா பாபான்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி யார் பாபாவை நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்களோ அவங்களுக்கு பாபா கிட்ட இருந்து அந்த ஈர்ப்பு வர்றதை உணர முடியும். ஏன்னா பாபா கிட்ட நம்ம வர்றதே, மதுபனுக்கு வர்றதே புத்துணர்வு அடையிறதுக்காக தான் வரும். ஸோ அப்போ அந்த வெளி உலக விஷயத்துலேருந்து முற்றிலும் விலகி இருக்கனால அப்படியே பாபா ஆஹா கடவுளையே நான் பார்க்குறேன், கடவுள் முன்னாடி உட்காந்துட்ருக்கிறேன், இந்த இடத்துல தானே பிரம்ம பாபா உடலில் வந்து சிவபாபா சொன்னார் அப்படி நினச்சி சந்தோஷப்படணும் நீங்கள். ஸோ யார் அந்த மாதிரி பாபாவை நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்களோ அவங்களுக்குத்தான் அந்த ஈர்ப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். பாபா சொல்கிறாரு, இனிமையான குழந்தை அலட்சியமாக இருக்காத, நினைவில் அலட்சியமாக இருக்காத, நினைவு பண்ணிக்கிட்டே இரு, அதில் தான் உனக்கு நன்மை இருக்குது. ஸோ எல்லா சென்டர்லேருந்தும் மதுபனுக்கு வராங்க. அவங்கள பார்த்து பாபா வந்து கேட்குறார், என்ன விதமான சந்தோஷத்தை நீ அனுபவம் பண்ணுற அப்படின்னு. இல்லை இங்கே வந்து இந்த இடம் சூப்பராக இருக்குது பாபா அப்படி அதை அவர் எதிர்பார்க்கல இல்லையா. அந்த அதீந்திரிய சுகம் அனுபவமாகுதா. ஸோ பாபா வந்து உங்களுடைய முகத்தை பார்த்து இந்த குழந்தைக்கு பாபா மேலே எவ்வளோ அன்பு இருக்குதுன்னு பார்க்குறாராம். அப்படியே பாபா முன்னாடி வந்த உடனே அப்படியே அவர் பிடிச்சி இழுப்பாராம். ஸோ அன்பு இருந்தால் அந்த இழுக்கிறது தெரியும். அந்த இடத்த விட்டே போகவே மாட்டாங்க, அப்படியே மெய் மறந்து மயங்கி கிடப்பாங்க. இங்கே உட்காரும்போது எல்லாத்தையும் மறந்துடுறீங்க தான் பாபா சொல்கிறார். என்ன ஒரு பாபாவை தவிர வேறு எதுவுமே உங்களுக்கு ஞாபகம் வரக்கூடாது. ஒட்டுமொத்த உலகத்தையும் நீங்கள் மறக்கணும். அதுதான் மிக இனிமையான அலௌகிக்க ஸ்திதி அப்படின்னு பாபா சொல்கிறார். எவ்வளோ சூப்பரான விஷயம் சொல்கிறார் பாருங்கள். ஒட்டுமொத்த உலகமும் மறந்து பாபா நினைவில் இருக்கும்பொழுது வர்றது தான் அந்த அலௌகிக சந்தோஷம், அதீந்திரிய சுகன்றார். ஸோ நீங்கள் எப்போ பாபாவுடைய நினைவில் இருக்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு அன்பு கண்ணீர் வருன்றார். உண்மையிலே பக்தி மார்க்கத்தில் கூட உங்களுக்கு அன்பு கண்ணீர் வந்தது. ஆனாலும் பக்தி மார்க்கம் வேறு, ஞான மார்க்கம் வேறு. பக்தி மார்க்கம் ஒரு விதத்தில் கற்பனை தான் இல்லையா. ஸோ ஒரு பாவனை, ஒரு சினிமா லவ் சாங்கு கேட்டு அப்படியே போதையில் நிற்கிறது. உண்மையிலே இவன் லவ் பண்ணவே மாட்டான் யாரையும், ஆனால் அந்த பாட்டை கேட்டு இவராக ஒரு கற்பனையில் இருப்பார். அதேமாதிரி லவ் ஃபெயிலியர் சாங்கு கேட்டு இவராக அழுவார். அதேமாதிரி தங்கச்சி சாங்கு கேட்டுட்டு இவனுக்கு தங்கச்சியே இருக்காது, அந்த பாசமலர் மலர்ந்து மலராது அந்த மாதிரி பாட்டெல்லாம் கேட்டுட்டு அப்படியே இவங்களாக அழுவாங்க. அது பாவனையினால் வர்றதே தவிர உண்மையில் அந்த நடிகை நினச்சா இவன் அழுகுறான் கிடையாது இல்லையா. அந்த மாதிரி தான் நீங்கள் பக்தியில் சிலையை பார்த்து உருகுனீங்க. உண்மையிலே சிலையை பார்த்தா உருகுனீங்க இல்லை,
அங்கே போனால் உருகணும்னு ஒரு பாவனையோடு நீங்கள் போகிறீங்க. அதுக்கேற்ற மாதிரி அங்கே பஜனை பாடுறாங்க, அப்படியே உருகி சத்சங்கம், அதில் நீங்கள் கண்ணீர் விடுறீங்க. ஆனால் அது உண்மையான அன்பு கிடையாது. ஏன்னா உண்மையிலே கடவுளை பற்றியே தெரியாது. இப்போ கடவுளை, உண்மையான கடவுள் இப்படித்தான் இருக்கிறார், இதைத்தான் கொடுக்கிறார்னு தெரிஞ்சு அதை நினைத்து நினைத்து கண்ணில் இருந்து தண்ணி வருது பாருங்க, இதுதான் உண்மையான அன்பு அப்படின்னு பாபா சொல்கிறார். இங்கே இருக்கிற எல்லாமே தனிப்பட்டதாக இருக்குது. நீங்கள் சிவபாபா கிட்ட வந்திருக்கிறீங்கன்னா அவர் டைரக்டாக இருப்பார். ஒரு ரதம் வேணும், ஏன்னா அவருக்கு உடல் கிடையாது. உடல் இல்லாமல் ஆத்மாக்களோ பரமாத்மாவும் சந்திக்கிற இடம் பரந்தாமம். ஆனால் இது தேகம் உள்ள உலகம் இல்லையா, தேகதாரிகளின் உலகம். ஸோ அப்போ சிவபாபாவும் ஒரு உடலில் வந்தாகணும். அதனால் பிரம்ம பாபா உடலில் வந்திருக்கிறார். அதனால் இங்கே பாபாவும் தாதாவும் இணைந்து ஒரு உடலில் இரு உயிராக இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா கூட உங்களுடைய நினைவு அந்த சிவபாபாவோட மட்டும்தான் இருக்கணும். அவரைத்தான் நாம் ரொம்ப அன்பாக மகிமை பாடிக்கிட்டே இருக்கணும். பாபா எனக்கு என்ன கொடுக்குறார், நான் அதை பெறுவதற்கு உண்மையிலே தகுதியுள்ளவனா, எனக்கு இவ்வளோ கொடுக்குறாரு இல்லை. பழைய படத்துலலாம் அந்த மாதிரி டைலாக்லாம் வரும் இல்லையா, நான் எதுக்குமே உதவாதவ, என்ன போய் கோபுரத்தில் வச்சுருக்கிறீங்களேன்ட்டு அந்த கணவனை நினைத்து மனைவி மகிமை பாடுறது இதெல்லாம் நடக்கும். ஸோ அந்த மாதிரி நாம் பாபாவை மகிமை பாடணும். ஏன்னா உண்மையில் அவர் எவ்வளவு கொடுக்குறார் இல்லையா. நம்ம இந்த கலியுக காடு, துக்கம் நிரம்பிய காடிலிருந்து நம்மளை காப்பாற்றி அழிச்சிட்டு போகிறார். இது எவ்வளவு பெரிய விஷயம். ஸோ ஒரு நல்ல குரு பார்வை, நல்ல சகுனத்தை விஷ்ணு பகவான் ஏற்படுத்துகிறார் அப்படின்ட்டு பக்தியில் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையில் அனைவருக்கும் நன்மை செய்வதோ கடவுள் சிவன்தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அவரால் தான் அனைவருக்கும் நன்மை. பாபா சொல்கிறாரு, இத்தனை குழந்தைங்களே நான் நினைக்கிறேன், ஆனால் நான் ஒரே ஒரு அப்பா தானே, என்ன உங்களால் நினைக்க முடியாதா? ரொம்ப ஈஸி தானே, அதுவும் ஒரு சின்ன புள்ளி தான், நினைக்க முடியாதா? நீங்களே யோசிச்சு பாருங்கள். உலகத்துக்கே நன்மை செய்யக்கூடிய சிவபாபாவுடைய குழந்தை என்னால் ஏன் ஒருத்தருக்கு கூட நன்மை செய்ய முடியல? நானும் மாங்குன்னு ஞானத்தை கொடுக்குறேன், ஏன் ஒருத்தர் கூட பாபா குழந்தை ஆக மாட்டுறாங்க? ஏதோ ஒரு குறை இருக்குதுன்னு தானே அர்த்தம். பாபா சொல்கிறார், எது தெரியுமா குறையாக இருக்குது? நினைவு பலம் குறையாக இருக்குது. உங்களுடைய வார்த்தையில் அந்த ஈர்ப்பு இல்லை, காரணம் நினைவு இல்லை. இதுவும் நாடகத்தில் பதிவானது தான். அதனால் இப்போ அந்த நினைவு பலத்தை அதிகரிங்க. ஏன்னா நினைவு யாத்திரை தான் கஷ்டமானது. அதனால் ஒருத்தருக்கு ஞானத்தை கொடுக்கும் பொழுது நீங்கள் ஞானத்தை கொடுக்குறேன்றதில் கவனம் வைக்கிறதை விட, என்ன ஞானத்தை கொடுக்குறேன்றதில் கவனம் வைக்கிறத விட, என் சகோதர ஆத்மாவுக்கு ஞானம் கொடுக்குறேன், என் அப்பாவை பற்றி என் சகோதரனுக்கு தெரியப்படுத்துகிறேன் அப்படிங்கிற எண்ணத்தில் நீங்கள் அதிக கவனம் கொடுக்கணும். ஸோ அதுதான் யோக பலம். ஆனால் பாபாவுக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியுது, குழந்தைங்க அடிக்கடி என்ன மறந்துடுறாங்க அப்படின்ட்டு. ஸோ பாபா எல்லாரையும் தன்னுடைய குழந்தையாக தான் நினைக்கிறார். அதனால தான் அவர் சொல்கிறாரு, யாரை பார்த்தாலும் குழந்தை குழந்தைன்னு தான் சொல்கிறார். ஏன்னா எல்லாருடைய அப்பா அவர், அவருடைய பாகம் எவ்வளோ அற்புதமானது. ஆனால் ரொம்ப கம்மியான குழந்தைங்க தான் இங்கே பேசிகிட்டு இருக்கிறது சிவபாபான்னு புரிஞ்சுக்கிறாங்க. மற்றவங்கெல்லாம் பிரம்ம பாபா பேசுகிறாருன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. சிவபாபா தான் குழந்தை குழந்தை அப்படின்னு சொல்ல முடியும். சிவபாபா மட்டும்தான் குழந்தை, நான் உனக்கு ஆஸ்தியை எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ குழந்தைங்க கிட்ட அனைத்து ரகசியத்தையும் பாபா புரிய வைக்கிறார். குழந்தைங்களுடைய சேவையும் பாபாவுக்கு தேவைப்படுது. இந்த அற்புதமான ஞானத்தை எல்லோருக்கும் சேர்க்கணும் அப்படின்னா குழந்தைங்களுடைய உதவி பாபாவுக்கு தேவைப்படுது. இந்த ஞானம் எந்த அளவுக்கு அற்புதமோ அதே அளவுக்கு
கொஞ்சம் புரிஞ்சிக்கிறது கஷ்டமானதும் கூட. ஏன்னா இதுவரைக்கும் நீங்கள் கேட்டதுலேருந்து இது முற்றிலும் வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் அந்த சொர்க்கத்திற்கு எஜமானர் ஆகணும்னா அப்படி எஜமானர் ஆக்கக்கூடிய ஞானமும் தேவைதானே. ஸோ அந்த ஞானம் என்ன? அப்பாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும், தெய்வீக குணங்களை தாரணை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒருபொழுதும் உங்கள் உதட்டிலிருந்து தவறான வார்த்தைகள், மற்றவர்கள் மனதை கஷ்டப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் வரவே கூடாது. இனிமையான வார்த்தை தான் வரணும். நீங்கள் செய்கிற ஒன்றும் அன்புனால் நிரம்பியதாக இருக்கணும். உங்களுடைய வார்த்தை, நடவடிக்கை எல்லாமே. ஸோ ஒட்டுமொத்த உலகத்தையும் இனிமையான முரளி கொடுத்து மறக்க வைத்த அன்பான பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். அதிகாலையில் தனிமையில் உட்காந்து பாபாவை ரொம்ப அன்பாக நினைவு பண்ணணும். அந்த அன்பில் ஒட்டுமொத்த உலகமும் மறந்துடணும். பாபாவை மாதிரி அனைவருக்கும் நன்மை செய்யணும். அதற்கு யோக பலத்தை அதிகரிக்கணும். எல்லா விதமான பலகீனத்தையும் நீக்கணும். அதற்கு எப்போவுமே உங்கள் மேலே ஒரு கண் இருக்கட்டும். உங்களுடைய ரெஜிஸ்டரை சதா செக் பண்ணிக்கிட்டே இருங்க. இல்லாட்டினா என்ன ஆகிடும்? வெட்டியான ஆகிடுவீங்க. வரதானம்: நிரந்தரமாக திருப்தியான ஆத்மா ஆகி அனைத்து பிராப்திகளின் பொக்கிஷத்தையும் நினைவின் சொரூபமாகி பயன்படுத்துங்கள். அதுக்கு பாபா விளக்கம் கொடுக்குறாரு. சங்கமயுகத்துடைய விசேஷ வரதானமே திருப்தி தன்மை தான். ஸோ திருப்தியாக இருக்கிறதுடைய விதையே அனைத்து பிராப்திகளும் அடைந்திருப்பது தான். கரெக்டு தானே? எல்லாமே நம்மக்கிட்ட இருந்தால் நம்ம திருப்தியாக தான் இருக்க போகிறோம். ஏதாவது ஒன்று நமக்கு இல்லை அப்படின்னா திருப்தி இருக்காது. ஸோ அதுதான் திருப்தியின்மையுடைய விதை. ஸ்தூலமாகவோ சூக்ஷ்மமாகவோ ஏதோ ஒரு பிராப்தி இல்லாமல் இருக்கிறது தான் அப்படின்னு பாபா சொல்கிறார். பிராமணர்களுடைய பண்டாராவில் எந்த குறையுமே இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா? ஏன்னா அந்த ஒரே ஒரு சிவபாபா கிட்ட இருந்து தான் அனைத்து குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரி அளவற்ற பொக்கிஷங்கள் கிடைச்சிருக்குது. ஒரு குழந்தைக்கு கம்மியாகவோ ஒரு குழந்தைக்கு அதிகமாகவோ பாபா கொடுக்கறது கிடையாது. ஆனால் அந்த பொக்கிஷத்தை பயன்படுத்துறதுல வித்தியாசம் வந்துடுது. பயன்படுத்தாமலே இருந்துச்சுன்னா அது வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால தான் பாபா சொல்கிறாரு, ஒவ்வொரு நொடியும் நீங்கள் என்னென்ன பொக்கிஷத்தை பிராப்தியாக அடைந்தீர்களோ அதை காரியத்தில் பயன்படுத்துங்க. அதாவது அந்த பொக்கிஷம் இருக்குதுன்ற அந்த நினைவின் சொரூபமாகுங்கள். உதாரணத்துக்கு அமைதி சக்தினா அமைதி சக்தியின் சொரூபமாகுங்கள். ஸோ எப்போவுமே குறிப்பாக அந்த அமைதி சக்தி தேவைப்படுற நேரத்தில். அப்போ இந்த எல்லையற்ற பிராப்திகளை எல்லைக்குட்பட்ட பிராப்திகளாக மாற்றிடாதீங்க. இல்லை, எல்லையற்ற பிராப்தினா எப்போவுமே இருக்கணும், எப்போவாச்சும் மட்டும் இருக்கிறதா மாற்றிடக்கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா நிரந்தரமாக திருப்தியாக இருப்பீங்கன்றார். ஸோ அப்போ நிரந்தரமாக திருப்தியாக இருக்கிறதுக்கு எல்லா பொக்கிஷமும் இருக்கணும், பிராப்திகளும் இருக்கணும். அந்த பிராப்திகளை நிரந்தரமாக பயன்படுத்தணும். பயன்படுத்துறதுக்கு அந்த பொக்கிஷம் எனக்கு இருக்குதுன்ற நினைவின் சொரூபமாக இருக்கணும். அப்போ தான் எப்போவுமே திருப்தியாக இருப்பீங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸ்லோகன்: எப்போ எங்கே நிச்சய புத்தி இருக்குதோ அப்போ அதிர்ஷ்ட ரேகை எப்போவுமே உங்களுடைய நெத்தியில் ஜொலிச்சிட்டு இருக்குன்றார். சாரி, வெற்றி ரேகை. நிச்சய புத்தி இருந்தால், நிச்சய புத்தி வைஜெயந்தின்னு சொல்லுவாங்கள்ல, நிச்சய புத்தி இருக்கிற இடத்தில் வெற்றி நிச்சயிக்கப்பட்டது. ஸோ அசைக்க முடியாத நிச்சய புத்தி இருந்தால் வெற்றி ரேகை உங்கள் நெத்தியில் தெளிவாக தெரியுது அப்படின்னு பாபா சொல்கிறார் எப்போவுமே. ஓம் சாந்தி. சம
பவர்ஃபுல் முரளி. ஐ லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.